அன்பு வணக்கம். நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன். அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம பாரம்பரிய நெல் வகைகள், பாரம்பரிய காய்கறிகள், பூக்கள், மூலிகைகள் இவற்றை கொண்டு நம்ம ஆரோக்கியமான முறையில் சமையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உலர் பழங்களை வச்சு எப்படி ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் அந்த மில்க் ஷேக் நம்ம தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் பால் 1 கப், நாட்டு சர்க்கரை, ஊற வைத்த அத்திப்பழம், ஏலக்காய் பொடி, பூசணி விதை, வெள்ளரி விதை, மாதுளை முத்துக்கள், காய்ந்த திராட்சை, வெள்ளை எள்ளு, ஊற வைத்த பாதாம், ஊற வைத்த முந்திரி. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸில் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். இதில் என்ன ஊற வச்சுருக்கோம்னா அத்திப்பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இது மூணையும் நம்ம ஒரு 2 மணி நேரம் முன்னதாகவே நம்ம ஊற வச்சிடலாம். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இப்போ நம்ம 1 கப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய விட்டமின், மினரல்ஸ், பொட்டாசியம் இதெல்லாம் நமக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தில் நார்மலாகவே நமக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ப்ளஸ் ரத்தம் அதிகமாக ஊறுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் இதில் கிளாஸில் போட்டுட்டு நம்ம மேலே கொஞ்சம் ட்ரை சீட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். வெள்ளை எள்ளு. இப்போ நம்ம ட்ரை சீட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நமக்கு பூசணி விதையில் நல்ல கொழுப்பு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட கொழுப்பையும் இது கரைக்கிற தன்மை இருக்குது. இந்த காய்ந்த திராட்சை பார்த்தோன்னா நமக்கு செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் இதை நம்ம தேங்காய் பால் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கிது. இதை மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக போட்டு கொடுக்கறதுனால பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு நம்ம என்னென்னலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இந்த மில்க் ஷேக் மேலே அழகாக பண்ணி கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சின்ன பசங்க எல்லோரும் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம இதில் காய்ந்த கிவி, நார்மலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிவி பழம் கொடுத்தா அதில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால பசங்க அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறச்ச இதை தாராளமாக எடுத்துப்பாங்க. இந்த கிவியில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விட்டமின் சி இருக்குது. இப்போ பார்த்தோன்னா நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் நல்ல ஆரோக்கியமான முறையில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கார்போஹைட்ரேட் ப்ளஸ் சர்க்கரை அளவும் மிக குறைவாக இருக்கும். அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இதில் அமைஞ்சிருக்கும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடல்நிலையில் அந்த நீர் சத்து குறையாமல் இது பார்த்துக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவு முறையில் ட்ரை ஃப்ரூட்ஸில் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியமான உணவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.